ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீப் வில்லேஜ் விசிட் இந்தியா கண்ட்ரி தமிழ்நாடு ஸ்டேட். இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு டீப்பான ஒரு வில்லேஜ் இது. எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மேங்கோ ட்ரீஸாக இருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ், பங்கனப்பள்ளி, செந்தூரா, சக்கரைக்குட்டி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ்லாம் இங்கே விளையிற இடம். அந்த மாதிரியான மண் இது. அங்கே பாருங்கள், கையில் எப்படி தொட்டு பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது நமக்கு. அதாவது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து தருமபுரி போகிற ரோட்டில் குல்லாபரி அம்மன் ஆலயம்ன்ட்டு ஒரு கோயில் ஒன்று வரும். ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில். அங்கேருந்து உள்ளே நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், ரோட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இது டீப் வில்லேஜ். இது நல்ல அருமையான காற்று, நல்ல அட்மாஸ்பியர். பாருங்கள், ரோட்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாங்க. நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இங்கே அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்க்க முடியாது. ஃபுல் ஆஃப் மேங்கோ ட்ரீஸு. அந்த மாதிரி அந்த மேங்கோ ட்ரீஸ்லாம் விளையிறதுக்கான நல்ல மண் வளம் கொண்ட இடம் தான் இதெல்லாம். இந்த இடத்த நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குல்லாபரியம்மன் ஆலயம்னு சொன்னேன் இல்லையா, குல்லாபரியம்மன் கோயில் திருப்பத்தூர்லேருந்து தருமபுரிக்கு போகிற வழியில் அந்த ரோடு, அந்த கோயில் நம்ம பார்த்துட்டு அப்புறம் திருப்பி இங்கே வரலாம். இந்த ரோடு தான் திருப்பத்தூர் டு தருமபுரி போகிற ரோடு. அங்கே பாருங்கள், தூரத்தில் குல்லாபரியம்மன் கோயில் ஆலயம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். டே அண்ட் நைட்டு எப்பவுமே திறந்தே வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் பஸ்ஸில் போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே கிடா வெட்டலாம் கூட நடக்கும், அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் இதுதான் இந்த கோயிலினுடைய சுற்றுப்புறம். அங்கே எலுமிச்சை பழம், வேலெல்லாம் வச்சுருக்காங்க. இது சமீபத்தில் கட்டின கோயில். இது கோயிலை சுற்றி உள்ள இடம் பாருங்கள். இது மெயின் ரோடு. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கோபுரம் தான் சமீபத்தில் கட்டினது. கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடு இது. இங்கேருந்து உள்ளே 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம். இந்த மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த இடம் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் என்றான் ஒரு கவிஞன். ரம்மியமான மாலை நேரம் இது. கோயில் வளாகத்தில் இந்த மாதிரி ட்ராவலர்ஸ்லாம் அங்கே கார் நிறுத்திட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நீங்களும் வந்து இங்கெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள். ஒரு சக்தி வாய்ந்த கோயில், திருப்பத்தூர் டு தருமபுரி ஹைவேஸ். ஸோ நம்ம அந்த குல்லாபரியம்மன் கோயிலிருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரௌண்டு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தோம்னாக்கா இந்த மாதிரியான மேங்கோ ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோமே வீடியோவில், அந்த இடம் இது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு அட்மாஸ்பியர். எங்கே பார்த்தாலும் க்ரீன், ஃப்ரெஷ் ஏர். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் வந்து வளர்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சாயில் இது. வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா மேங்கோ ட்ரீஸ்லாம் வளராது. இந்த மண் தான் அதுக்கு வந்து உகந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடி, மஞ்சள், வாழை, பயிர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உகந்த ஒரு மண் வளம் கொண்ட இடம் தான் இது. சுற்றி பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து ப்ரீத் பண்ணிட்டுருக்கேன். சம் ஆஃப் த ஃபோட்டோஸ் டேக்கன். நீங்களும் இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் போய் விசிட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டீப் வில்லேஜ் விசிட் இதோட நிறைவு பெறுது. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.